ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். என்ன சோமதியை காணலன்னு தவறுறீங்களோ ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் உண்மையாக சொல்லணும்னா நேரமும் இல்லை டைமும் இல்லை. எங்கே என்னென்னு சொன்னால் மெட்டாக்கு மாதிரி பிசின்னு சொல்ல நேரம் எனக்கு பிடிக்காது. உண்மையாகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போட்டுது. ஏன்னு சொன்னால் வேலை இடத்துல நான் இந்த வாளியில் சோசை தூக்கியோ என்னென்னு தெரியலைங்கோ பேக் பெயின் வந்துட்டா. பேக் பெயின் வந்தால் ஒன்று செய்யலாமல் போட்டுது. அவ்வளோ பேக் பெயின் இருந்தாலும் விழாது இருந்தாலும் இன்றைக்கும் கொஞ்சம் இன்றைக்கு சொட்டு சோமையாக இருக்குது. அண்டாலும் சோமையாக இருந்தாலும் என்ன செய்கிறோம், சோமதியால் இருக்க முடியாது. அப்போ சோமதி எதுவும் பார்த்து கொண்டிருக்கிற பழக்கம் இல்லை. எங்கே போனாலும் சோமதி சும்மா ஒரு இடத்துல இருந்துட்டு வராது, எதுவும் எல்லாம் செய்கிறோம். அப்போ வீட்டில் இருப்பாவோ இல்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கு பேக் பெயின் எல்லாம் கொஞ்சம் சோமா ஆகினா பிறகு ஆஸ்பத்திரிக்கு போனதுங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் டேப்லெட் எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் ஓகே நல்லா அப்பா கிடைச்சபடியாக எல்லாம்படியும் எங்களை பார்த்துட்டார். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மீண்டும் நாங்கள் சமையல் காணொலிக்கு போகிறோம். கூட கதைக்காமல் இப்போ சமையல் காணொலிக்கு போவோமாங்க. இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் ஊரில் சமைச்சா அப்படி இருக்கும் அந்த சாப்பாடு ஜம்மியை சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கு இடியப்பமும் இறால் குழம்பும் இறால் பிரட்டல் மாதிரி, இறாலை கொஞ்சம் குழம்பு மாதிரியும் பிரட்டல் மாதிரியும் இடியப்பமும் இறால் குழம்பும் இன்றைக்கு நாங்கள் இடி சாம்பாலும் செய்து இன்றைக்கு காட்டி அசத்த போகிறோம். வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம். வாங்க காணொலிக்கு போகலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டாங்க, இறாலை உடைச்சி வச்சுட்டோம். இங்கே வேணுங்க இறாலை உடைச்சி வடிவாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அதுவும் நாங்கள் இப்போ ஊற வைக்க போனோம். இப்போ என்ன கறியாண்டாலும் நாங்கள் ஊற வச்சா இன்னும் ஜம்மியாக இருக்கும். அதால் இறாலை வடிவாக உடைச்சி நாங்கள் கொஞ்சம் எங்கட குழம்பு மிளகா தூள் போட்டு ஒரு கரண்டி 2 கரண்டி போட போகிறோம். நாங்கள் இந்த குழம்பில் இந்த தூள்லேயே நாங்கள் பிரட்டன் மாதிரி தான் அப்படி திரும்பி புரிம்பார் தூள் போடுற இல்லை. நாங்கள் இருந்தால் திருப்பி போடுறபடியாக தான் உங்களுக்கு அந்த தூள் வாசமாக இருக்கிறது. இங்கே வேறுங்க ஒரு கரண்டி 2 கரண்டி. இப்போ மஞ்சத்தூள் எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள் பாவீங்க, உடம்புக்கு நல்லா. மஞ்சத்தூள். இப்போ தேவையான உப்பு நான் முதலே உப்பு போட்டுட்டேன் உங்களுக்கு காட்டும். முதலே ஏன்னு சொன்னால் நான் முதல்ல ஊற வச்சுட்டு காட்டுவோம் மட்டும் வாத்துறேன் உங்களுக்கு. பிறகு காட்டினா நல்லமன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி செய்வீங்க. எதுவும் டக்கண்டு நாங்கள் இப்படி ஊற வச்சாங்க இன்னும் மோர் ஜாமியம் கொடுக்கும். எதுவும் நீங்கள் செய்கிற விதத்தில் இருக்குது. ஒவ்வொரு ஆக்கள் செய்கிறது ஒவ்வொரு ஜாமியன்னு சொன்ன மாதிரி இப்படி செய்தால் கொஞ்சம் ஊறி உப்புகள் எல்லாம் ஊறி தூள் எல்லாம் ஊறி அதில் கொஞ்சம் மோர் ஜாமி வரும். அதுதான் நாங்கள் இப்படி ஊற வச்சு போட்டு மேலே வெங்காயம் மிளகாய் எல்லாம் முடக்க சரியாக வந்துடும். இப்படி ஊற வச்சுட்டு இஞ்சால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இப்போ கறி மிளகா எடுத்து வச்சுக்கோம். இப்போ நாங்கள் சோமதி இறால் பிரட்டலுக்கு கறி மிளகா போடுறோன்னா இப்போ நீங்கள் என்ன போடுறீங்க, சில பேர் வெங்காயம் உள்ளி பச்சை மிளகா அப்படி போட்டு நோம்பலாக இறக்குற மாதிரி இருப்பீங்க. நான் கறி மிளகா போடுறேன்னா நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மோர் ஜாமியையும் கொடுக்கும், வேறு ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ நாங்கள் எடுத்துஞ்சு வேணுங்க வெங்காயம் கூடவா போடுறோம் நாங்கள், அப்போ தான் கூட ஜாமியாக இருக்குமென்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கோம். இப்போல்லாம் பட்டை போகிறோம். வேணுங்க தேவையான வெங்காயம், கறி மிளகாய், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை இவ்வளோந்தான் தேவை இன்றைக்கு இறால் பிரட்டலுக்கு. அப்புறம் இடி சாம்பார் நாங்கள் இப்போ சின்ன வெங்காயம் வாங்கினாங்களோ அதுக்கும் அதையும் இருக்கவங்களுக்கு சோப் பண்ணுவோம்னு சொல்லி சின்ன வெங்காயத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் இடி சாம்பார் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் பார்க்கலாமுங்க. முதல் இப்போ நாங்கள் இறால் பிரட்டலுக்கு இறால் குழம்புக்கும் இறால் பிரட்டல் அப்படி 2 தான் 2 இடையில் அதையும் சேர்த்து செய்யும்போது பார்க்கலாம். கொஞ்சம் வாங்க சட்டி போட்டாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை இப்படி வலிச்செடுக்க போகிறோம். இப்படி வலிச்சிஞ்சு அந்த தண்ணியோலையே போடணுமுங்க. அந்த தண்ணியோட போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டிருக்கோம் தானே. இப்போ நீங்கள் ஒரு மத்தாலும் ஊற வச்சாலும் ஓகே, அரை மத்திரம் ஊற வச்சாலும் கூட மோர் ஜாமியாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அவிய விட்டுட்டு இந்த தண்ணியை வடிச்செடுக்க போகிறோம். இப்போ அவியட்டும் அதுக்குள்ளே நாங்கள் பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி எல்லாம் பட்டி கருமிளகாய் பட்டி ரெடி பண்ணி கொண்டு வருவோம். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இடி சாம்பார் செய்ய போகிறோம். அப்போ இடி சாம்பாருக்கு நாங்கள் பொரிச்சு தான் மிளகா எடுத்து இடிக்கிறோம் நாங்கள். அப்போ தான் மோர் ஜம்மியாக இருக்குமென்னு சொல்லி இப்போ நாங்கள் பாருங்க செத்த மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பைசி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்கோ. இப்போ பாருங்க
நான் எண்ணெய் விடுறேன். ஏன்னு சொன்னால் சூடான சட்டிக்குள்ளே டக்குன்னு எண்ணெயை விட்டுட்டு மிளகாய் போட்டிங்கன்னா முகத்தில் பறக்கும். அதனால் சூடான சட்டிக்கு மிளகாயை போட்டுட்டு தான் நான் எண்ணெய் போடுறேன். நான் இங்கே வரங்க அதே மாதிரி தேவையான எண்ணெய் போட்டு இப்போ சாடியாக நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். குறைச்சி விட்டு பொரிக்கணும், இல்லாட்டி முகங்களில் வெடித்து பறக்க வலிக்கிடும். இப்படி பொரிச்சு போட்டு பார்ப்போமோங்க. பொரிச்சு எடுக்க பொரிச்சுட்டு இடியப்பத்துக்கு ரெடி பண்ணுவோம். இனி தண்ணி கொதிக்க வைப்போம். இனி கொதிக்கட்டு நாங்கள் மாவை எடுத்து கொண்டு வருவோம். இடியப்பமா பாருங்க. இப்போ வடித்த தண்ணியெல்லாம் வடிவாக எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்களா, இதில் தான் கிரேவி ஆக்க போகிறோம். கிரேவியும் பிரெட்டலாமல் ஆக்கலாம் கொஞ்சமாக போட்டு. இஞ்சி பாருங்க. இப்போ நாங்கள் பாருங்க ஒன்று சொட்டு எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லை, எண்ணெய் இல்லைன்றது சொட்டு தண்ணியும் இல்லாமல் வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ தேவையான எண்ணெயை விட்டு நாங்கள் வதக்குவோம். கண்டிப்பாக வெங்காயம் மிளகா போடுறதுக்கு கண்டிப்பாக எண்ணெய் இருந்தால் தான் வதங்கி வரும். கொஞ்சம் இறாலும் பொரிஞ்சு வரும். பச்சையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் இன்னும் கூட மோர் ஜாமியை கொடுக்கும். இப்போ கொஞ்சம் சாடியாக வதங்கி கொண்டு வரட்டும். இப்போ அதுக்குள்ளே நாங்கள் பச்சை மிளகாய் வெங்காயங்கள் வட்டினதை எடுத்துக்கொண்டு வருவோம். இஞ்சி பாருங்க. இப்போ நாங்கள் வட்டி ஆச்சுங்க. பச்சை மிளகாய், கறி மிளகாய், வெங்காயம் நாங்கள் கூடவா போடுறோன்னா இறால் பிரெட்டில் போட்டாங்க. இன்னும் மோர் ஜாமியாக இருக்குது. இப்போ வட்டி வச்ச உள்ளியை உரிச்சு வச்சு கழுவியெல்லாம் வச்சுருக்கேன், அதையும் வட்டுவோம். ஏன்னா வெங்காயம் வதங்க முதல் உள்ளி போட்டிங்கன்னா உள்ளி டக்குன்னு எரிய வலிக்கிடும். அப்போ கொஞ்சமாக போடுவோம். இப்போ பிறகு வெங்காயங்கள் வதங்கி வரைக்கும் சாடியாக அதுக்கு பிறகும் நான் உள்ளி போட போகிறேன். இப்போ கொஞ்சமாக போடுவோம். இங்கே ரொம்ப உள்ளி போட போகிறேன். இவ்வளோ உள்ளியும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண போகிறோம். அதோட இடி சாம்பலும் செய்து அப்புறம் சொதியும் வைக்கணும். எங்களை லவ்வுக்கு சொதி விருப்பம். சொதியோடு இடியப்பம் சாப்பிட விரும்புகிறோம் ஆமாண்டு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இஞ்சால் நாங்கள் சின்ன வெங்காயம் வாங்கினாங்க. இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் வாங்கினாங்க. இதை வட்டி வச்ச கறி மிளகாயெல்லாம் எடுப்போம். இப்போ கழுவித்தான் வச்சேன் நான் இதுக்கும். இப்போ என்ன செய்கிறேன்டா, இப்போ நாங்கள் இங்கே பாருங்க சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, பெரிய சைஸ். இது நாங்கள் இடி சாம்பலுக்கு போட்டு இடித்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். இப்போ செய்து பார்க்க போகிறோம். இப்போ எங்களோட அப்பாவுக்கு விருப்பம் அம்மான சாம்பல் கணநாள் செய்துங்கோ. இந்த இடி சாம்பல் செய்து எத்தனை ஒரு வருஷம் ஆகுது போலோட. கொஞ்ச நாள் எங்களோட முந்தியெல்லாம் அடிக்கடி புட்டு இடியப்பம்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சொதி இடி சாம்பலெல்லாம் செய்கிறது. இப்போ எல்லாம் புட்டாச்சு. இப்போ கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் இடி சாம்பல் செய்து சாப்பிட போகிறோம். எங்களோட அப்பாவே சொல்லுவார், நம்ம கண்ணனால் செய்யலையான்னு சொல்லி. ஓகே, எங்களோட புதுசாக வந்த ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும். எங்களோட அப்பா செய்யலைன்னு சொன்னால் எங்களோட அப்பான்னா நான் என் ஹஸ்பண்டை தான் நான் பாசமாக அப்பான்னு சொல்கிறேன் நான். சரியா, இப்போ நாங்கள் இப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இடி சாம்பல் செய்து அசத்த போகிறோம். நல்ல கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்ல வாசத்தோடு சாம்பல் சாப்பிட்டால் தொட்டு சாம்பல் மட்டுமே காணும். அப்படி சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நான் செய்தாரேன். இப்போ நான் செய்த பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் கொஞ்சம் அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இடியப்பமாக தான் குழைக்க போகிறோம். உங்களுக்கு சொட்டு எண்ணெய், தேவையான உப்பு போட்டுட்டு இந்த கரண்டி இப்படி மரக்கரண்டி இருந்தால் அப்படி கலக்கி போட்டு கொஞ்சம் அந்த சூடான தண்ணியை டக்குன்னு ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னு சொன்னால் அவிஞ்சிரும். அப்புறம் சாஃப்டாக இருக்கா உங்களுக்கு ஹாட்டாக இருக்கும் புளியக்க இடியப்பா. அதால் கொஞ்சம் நாங்கள் குளிரான வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சுடுதண்ணிக்குள்ளே குளிரான வாட்டர் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் கூட இந்த இதாக போயிடுமான்னு ரப்பாக போயிடுமான்னு சொல்லி தான் நான் ஆட் பண்ணுறேன். நான் சோமதி அப்படி தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பார்த்து செய்யவும் இல்லை சந்தோஷமாகவும் இருக்கும். எனக்கு தெரியாது நீங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறோன்னு சொல்லி. ஒவ்வொரு அம்மாக்கள கைப்பக்கம் ஒவ்வொரு ஜாமின்ற மாதிரி சோமதி இப்படி தானுங்க மா குழைக்கிறோம். நாங்கள் வாங்க சேர்ந்து போய் குழைக்குவோம். வாங்க போவோம். 1/2 கப் அளவு கொஞ்சம் குளிரான வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணுவோம். சரி, வாங்க போய் நாங்கள் இப்போ குழைப்போம். இந்த சுண்டில் எங்களோட கோதுமைமா போட்டிருக்கோம் இடியப்பமாக. இப்போ நாங்கள் ஒயிட் இடியப்பம் தான் அவிக்க போகிறோம். ஒயிட் இடியப்பம் அவிச்சா வெள்ளை இடியப்பம் சில பேர் சொல்லிவினா கம்ப்ளைண்ட் பண்ணுறவே சம்டைம் வராதுன்னு சொல்லி ரப்பாக வரும் புளிய கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவினா
சுமதி முந்தி எங்களோட அப்பா மாமிக்கு செய்து கொடுக்குறேன் நான் கனநாள் செய்யாமல் விட்டுட்டேனுங்க. ஏன்னா நேரம் இல்லைன்னு சொல்லி செய்யாமல் விட்டுட்டேன். புட்டு தான் விரும்புகிறீங்க. இப்போ இடியப்பத்தை விட்டுட்டு புட்டை விரும்பினேன். அப்போ கனநாளுக்கு பிறகு இடியப்பம் சாப்பிடுறேன்னு செய்து பார்ப்போம்னு செய்கிறோம். வாங்கோ இன்றைக்கு போய் குழைச்சி எடுப்போம் பதத்தை. இப்போ பாருங்க வடிவாக இறால் எல்லாம் வதங்கி வந்துட்டு இருப்போங்க. வட்டி வச்சு முதல் வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் வதங்க கஷ்டப்படுறது. அப்போ அதை முதல்ல ஆட் பண்ணுவோம். கறி மிளகாயெல்லாம் மரபியலில் இருந்தால் கொஞ்சம் மோர் ஜம்மியாக கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ உள்ளியும் கொஞ்சமாக இப்போ போடுறோம். பிறகும் அந்த வெங்காயமெல்லாம் வதங்கி வரைக்கும் உள்ளி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் கூட எரிய வலிக்கிட்டுரும். அப்போ மோஸ்ட்லி நாங்கள் எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்க போகிறோம். என்ன வெங்காயங்கள் போடைக்க இந்த பாருங்க ரொம்ப மதியம் வந்துட்டு இனி மெதுவாக மிக்ஸ் பண்ணி போட்டு அது வதங்கும் பிறகும் அதுக்கு பிறகு வதங்கின பிறகு தான் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். முதல் வதங்கட்டு நல்லா வதங்கின பிறகு இப்படி வந்தான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் கொதிச்சு வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த தடியால் அப்படி இப்படியும் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இடியப்பம் குழைக்கிறதுல இவ்வளோ பதம் இருக்குது. டக்கண்டு சுடு தண்ணியும் பக்கத்து ஊற்றக்கூடாதுங்க, ரஃப்பாக வந்துடும். இப்படி எல்லாத்தையும் குழைச்சி போட்டு பார்ப்போம். சூப்பராக வதங்கி கொண்டு இருக்கும்போது இஞ்சால நாங்கள் பெருஞ்சீரகம், அரைக்கரண்டி பெருஞ்சீரகம். முதல்ல எல்லோரும் நீங்கள் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை எல்லாம் கடுகெல்லாம் போட்டு எல்லாம் பொரிச்சப்போ தான் எல்லாம் ஆட் பண்ணிங்க. சுவை செய்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமாக. இப்போ பாருங்க வித்தியாசம்னு சொன்னால் ஒரு காய்ப்பாக்குவோம் தானே ஒரு ஆக்கணும் சாய். இப்போ ஏன்னு சொன்னால் எரிஞ்சிருமான்னு சொல்லித்தான் முதல்ல நாங்கள் லேட்டாக போகிறோம். நாங்கள் இதையும் வதக்கி எடுப்போம். வதக்கி இதோட வதங்கும். அப்போ நல்ல மோர் வாசமும் வரும். இதோட கொஞ்சம் வதங்கணும். இப்போ நாங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோமோங்க. எப்படி இருக்குது கனநாள் என்னை பார்க்கல நீங்கள், நானும் உங்களை பார்க்கல. பார்க்கணும் ஒரு நாளையும் மீட் பண்ணணும் ஆசை. இங்கே நேரமும் இல்லை, உங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லையான்னு சொன்னால் அதை ஒதுக்கணும். சமர் விரட்டும் எல்லோரும் ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாம் பார்க்க வழியெல்லாம் சமைச்சு சாப்பிடும். சமருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு ஒன்று தடங்களாக போகுதுங்கோ. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணி போட்டு அதுவும் ஒரு கொஞ்சம் பதங்க விடுவோம். இங்கே பாருங்க சூப்பராக வதங்கிட்டோ. உப்பெல்லாம் போட்டுட்டோம். ஆல்ரெடி ஊற வைக்க உப்பு காணும். இப்போ இந்த தண்ணியிலையும் உப்பு இருக்குங்க. கொஞ்சம் இந்த தண்ணியிலையும் உப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்து போடணும் உப்பு. அப்போ நாங்கள் இந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு மூடி விட்டாலே சரி. கொஞ்சம் பற்றினோன்னா இறால் குழம்பு ரெடி. இது பார்த்தீங்களா எப்படி இருக்கு. இதுலேயே பாருங்க, இதுலேயே பச்சை வாசம், மஞ்சத்தூள், கறித்தூள் எல்லாம் போட்டுது. அப்போ இப்படி செய்தால் இன்னும் கொஞ்சம் மோர் ஜாமியாக இருக்கும்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்து பாருங்க. நடுவில் பார்க்குறேன் நீங்களும் சோமை மாதிரி சமைச்ச நீங்களோ கும்மனுக்கு சொல்லல சோமை மாதிரி சமைச்சேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு என்ன மாதிரி இறால் கறி வச்சு போட்டு சொல்லுவோம். அப்படி வந்தேன். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கும்மனுக்கு சந்தோஷமாக எழுதுங்க. அப்போ தான் எனக்கு ஹாப்பி. ஒரு நாளைக்கு எல்லோரையும் மீட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் கூட லேர்ன் பண்ணுவீங்க சந்தோஷமாக. இப்போ நாங்கள் செய்து போட்டுங்க. இப்போ நாங்கள் இடியப்பாம்மா என்ன மாதிரி வந்துட்டு குழைச்சம்மான்னு பார்ப்போம்மா. கொஞ்சம் மாவாக போட்டேன் நான். இப்போ இவ்வளோ மாவு வந்துட்டேன்னு சொல்லி இவ்வளோ புளிஞ்சு எடுக்கப்புறம் அதுவும் நாங்கள் இன்றைக்கு இடியப்ப தட்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிங்க. கனநாள் அவிக்கல. ஏன்னா முந்தி நான் வீட்டை இருக்கும்போது இடியாப்பம் சோதி குழம்பு இந்த நேரம் சமைச்சு கொண்டு இருந்து வடிவாக சந்தோஷமாக பார்க்குறது. இப்போ வேலைக்கு போகணும் நீங்கள் டைமும் இல்லைங்கோ வந்து செய்யவும் உண்மையாக சொல்லணும்னா உடம்பு எல்லாம் இரவு வந்து சமைக்கிறேன்னா தான் டின்னர் சமைக்கணும் தான். நீங்கள் அம்மாவோட எல்லாம் செய்வானா வந்து அடிக்கடி செய்யணும். இப்போ கனநாளுக்கு பிறகு இப்போ நாங்கள் இடியப்பம் செய்யப்படுவோம். எங்கட அப்பா வாங்கி தருவோம். அப்போ எங்கட அப்பா சொல்ல அம்மா பாவம் அங்கே செய்ய வேண்டாம்னு சொல்லி இப்போ இன்றைக்கு நாங்கள் வீட்டில் செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி செய்ய போகிறோம். இங்கே பாருங்க இப்படி இப்படி மாவு எடுத்து போட்டோம். கொஞ்சம்
இப்படி இங்கே மாவுலே தெரியும், இங்கே வாங்க, இங்கே மாவுலே தெரியணும் மா இப்படி இருக்கணும் சாஃப்டாக வந்தான்னு சொல்லி. இப்போ இப்படி எடுத்து கொஞ்சமாக எடுத்துட்டுங்க அப்படி உருண்டி ஆக்கி போட்டு இப்போ பாருங்க சீமரில் தானுங்க இன்றைக்கி அவிக்க போகிறேன். இன்றைக்கி நான் நீத்துப்பட்டியில் இதில் அவிக்கலைங்க, புட்டு பானையில் அவிக்கலை. ஏன்னா நாங்கள் முந்தி புட்டு பானையில் அவித்தினாங்க. இந்த சீமரைன்னு சொன்னால் டக்குறாங்கன்னா அவிச்சிடலாம். இங்கே இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி விடும். இங்கே கிட்ட வாங்க, இங்கே இருங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இங்கே அடுத்த மாவு அடுத்த மாவையும் இப்படி வைக்க போகிறேன். இப்படி வச்சுட்டு ஆனால் மோஸ்ட்லி ஊரில் இந்த தடியால் அந்த குழைச்ச தடியால் எடுத்து இப்படி வைக்கிறவையால் கரண்டியாலும் வைக்கலாம். சுமை இப்படி பிடிச்சி கையால் வைக்கிறேன். எங்கட அம்மாக்கள் இந்த கையால் சாப்பிடாமையே வளர்ந்த நாங்கள் கை ஜூஸ் பண்ணாமல் ஒன்றும் செய்யலாது. அப்போ அப்படியே பிடிச்சிட்டு நான் ஒன்று என்ன செய்கிறது, சில பேர் அப்படி கரண்டி எடுத்து இப்படி மாவு வைப்பினாம். இப்போ நான் சுமை எல்லாம் மை ஓன் ஹேண்ட் வேறுங்க அப்படி இருக்குது செய்யலாமுங்க. நேரம் இல்லை டக்குனா அதை எடுக்கிறா இதை எடுக்கிறான்னு தெரியாமல் அப்படி செய்து கொண்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குங்கோ. சூப்பர். இனி சாஃப்ட் அவிச்ச அப்புறம் தான் இடியப்பை பற்றி தெரிய போகுது. இப்போ நாங்கள் சீமரில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு வருவோம். அப்புறம் இதை குழைக்க ரெடி. இது காஞ்சு போட்டு மூடி போட்டு போவோம். இப்போ மற்ற இறால் கறியை பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் இப்போ இவ்வளோ தண்ணியையும் நாங்கள் ஆட் பண்ணோம். பெரிய தண்ணி இல்லைங்கோ, இந்த பாருங்களேன் வடித்தா குழம்பு தாங்க. இதை அப்படி ஆட் பண்ணி போட்டு இப்படி மூடி விட போகிறோம். கொஞ்சம் வற்றும் போது ரக்கினா சரி, இறால் குழம்பு ரெடி. உப்பும் சூப்பராக இருக்குது, எல்லாம் கணக்காக இருக்குது. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் குறைச்சி போட்டு ஏன்னு சொன்னால் நாங்கள் இடியப்பம் புளியை இஞ்சி எறிஞ்சிருமா, அதனால தான் கொஞ்சமாக தீயை குறைச்சி போட்டு போய் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லாம் மெஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் கழுவி எடுக்க போகிறோம். கழுவி போட்டு அங்கே இடியப்பம் புளியே சரியாக இருக்கும். இங்கே வருங்க என்ன செய்ய போகிறோம், இடியப்பமாக்கு சீமரில் அவிக்க சீமரை ரெடி ஆக்கியாச்சு. ஓகேங்க, வாங்க போகலாம். இனி இப்போ சீமரில் தான் அவிக்க போகிறோம். சரியா? சீமரில் அவிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்படி தட்டு இப்படி விஞ்சி வரங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிஞ்சு எப்படி இருக்குது, அப்படி இருக்கு. இடியப்பத்தோளோ சாப்பிட்றோம் போல கிடக்கு. இப்போ நாங்கள் ஒண்டா அடிக்கி இப்படி சைட்டுக்கும் வைக்கலாம். இப்படி நாங்கள் சைட்டாக வைக்க போகிறோம். 2 விதமாகவும் புளியலாம். இந்த வெளிப்பக்கம் புளியலாம், உள்பக்கம் புளியலாம். நாங்கள் ஒண்டை வெளிப்பக்கம் உள்பக்கமாக புளிஞ்சு பார்த்துனாஞ்சு சூப்பர் இடியப்பம் வருது. இப்படி வச்சுட்டு காணாது இங்கே இப்படி வச்சுட்டு இப்படி மூடி விட போகிறோம். இப்படி எடுத்து ஒரு வெங்கட மூடியை போட்டு இப்படி மூடி விட போகிறோம். டக்குன்னு இடியப்பம் ரெடி. லுக் அவியட்டுவோங்க பார்ப்போம். இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கேன். டடா, குழம்பு எப்படி இருக்குது, சூப்பராக வந்திருக்கா பார்த்தீங்களா? கொஞ்சம் இன்னும் சொட்டு பார்த்தலாம் வைக்கணும். என்ன சொன்னால் கொஞ்சம் ஏன்னா ஆகலும் தனியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தனியாக இருந்தால் அந்த இறாலில் கொஞ்சம் கிரேவி ஒட்டாது. அப்போ கொஞ்சம் பற்ற விடணும். பார்த்தீங்களா எப்படி வந்துட்டேன்னு சொல்லி. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அப்புறம் இடியப்பத்தை சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இன்னும் சொட்டு பார்த்தினா சரிங்கோ. இது முடிஞ்சது. நீ நாங்கள் இடியப்பை பார்க்க போகிறோமா? கொஞ்சம் இடியப்பா அப்படி இருந்து பாருங்க. வா அப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இப்போ நாங்கள் இப்படி தட்டி பார்ப்போம். சூப்பராக வெஞ்சிட்டுங்க. இதில் ஆவி பாடுது. ஆவி பறக்கும் தீக்கடை வந்ததாலே இன்றைக்கு இடியப்பம். சரி வாங்க
இப்போ நாங்கள் ஒன்றா இவ்வளோ இடியப்பம் வாங்கி அவிக்கணுமுங்க. இப்போ தான் முதல் இடியப்பம் வச்சுருக்கு. இடியப்பம் புளிஞ்சு அவிக்கிறது கொஞ்சம் ஈஸி. பார்த்தீங்களா, வாங்கி கடையில் ஆமான்னு சாப்பிடுவோம். படண்டு சாப்பிட்டு முடிச்சிடுவோமே நாங்கள். வீட்டில் செய்கிறேன்னா இவ்வளோ ஆசை. சரிங்களா, அவிச்சிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, இடியப்பம் அமைச்சிட்டோமோ பார்த்தீங்களா இப்படி சாஃப்டாக வந்திருக்கான்னு சொல்லி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இப்போ சாப்பிட்டாலே இப்படி எல்லாம் எடுத்து போட போகிறோம். சரியா, இங்கே இன்றைக்கு ஒயிட் இடியப்பம். என்ன ஒயிட் இடியப்பம் கொஞ்சம் மோர் ஜாமியாக கொடுக்கும். அப்பா வந்து பார்க்கலாம். நீங்கள் அப்பா வந்துட்டார். அப்பா இல்லை, இப்போ வந்துட்டார். கருணாலங்கட அப்பா பார்க்கல, எல்லோரும் அழியினோம். ஓ எங்க அப்பா உங்கள் என்ன அந்த அழுதவே எனக்கு கேட்டது. அப்பா பார்க்கல, அப்பன் சுடைக்கும் அப்பா காட்டல. நீங்கள் நோக்கு உண்மையா தானே, என்னோட அப்பா காட்டல. நீங்கள் அப்பா கொஞ்சமாக இருக்கு, கொஞ்சம் முட்டை அப்பா கொஞ்சம் விட்டாங்க. அப்பாவுக்கு குழம்புல சாப்பிட தான் விருப்பம். சும்மா அப்பாவுக்கு சும்மா காட்டினாங்க. எல்லாம் அவிச்சிட்டு பார்ப்போம். இனி இது ஃபுல்லாக அவிக்கணும், அவிச்சு போட்டு தான் பார்க்கணும். இடியப்பம் மிஷின் வந்துட்டு. இடியப்பம் மிஷின் இல்லைங்க, இது ஊர் மாதிரி காய்ச்சப்பட்டு விற்கிறோம். இடியப்பம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுறது. இப்போ எல்லாம் வந்துட்டு இப்படி எல்லாம் அவிச்சு போட்டு பார்க்க போகிறோம். அப்பாவே அப்பா என்ன செய்றீங்க? என்ன புளிங்க எப்படி இருக்கு? கையில் பவர் இருக்குண்டா இடியப்பம் புளிஞ்சு தான் போகும். அதான் எங்களை அடிக்கிறார். ஓ மை காட், அப்படி இல்லைப்பா. என்னப்பா அப்படி சொல்லிடுறேன். கவலையாடு ஹேட்டா கவலை வரல. அவனை மெனக்கவலை கூடாது. அது இப்படி சொன்னோன்னே கவலையாக வந்துட்டு எல்லா அம்மாக்களும் தான் அப்பா. எல்லா அம்மாக்களும் இப்படி தான். நாங்கள் போடணுன்னே அம்மா சாப்பிட்றீங்களா பொடியப்பம் ஓமன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஈஸியாக பிள்ளைச்சி போட்டு சாப்பிட்டு போயிடுவோம். அவ எப்படி கஷ்டப்பட்டு புள்ளிடா இங்கே ஈஸி வாங்குறது. இந்த கடை தான் கடையில் வாங்குறது ஈஸி. இப்போ ஊர்லேயும் வந்துட்டுப்பா கடையில் வாங்கினேன் மோஸ்ட்லி. ஆனால் வீட்டை செய்கிறது கடை வீரண்டா ஆரம்பமாக செய்து சாப்பிடலாம். ஒரு ஆளுண்டா கடையில் இல்லை. நாங்கள் ஊரில் மாமியோல இருக்கேக்கா அப்படித்தான் இப்படிதான் புளிக்கிறது டின்னர். இவங்க எங்கடாப்பா புளிஞ்ச இடியப்பம் அப்படி இருக்கு, மடியா இருக்கா? இன்றைக்கு என்ன வேணும்? பெரிய இடியப்பம். ஓ பெரிய இடியப்பம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சொல்லுங்கப்பா. பெரிய இடியப்பம் சின்ன இடியப்பமே புளிஞ்சு நிறம் வாக்கு. அதுக்குள்ள பெரிய இடியப்பம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. அப்போ ஆசைக்கு சில நேரம் அந்த புட்டு பானை இருக்குல்ல, அதுல வெள்ளத்துண்டை கட்டி போட்டும் அதுலயும் புளிகிறவை. நாங்கள் எங்களோட குளத்தொண்டை வச்சிருக்கு இதுக்கு புளிஞ்சு. ஏன்னு சொன்னா இதுல ஆல்ரெடி ஓட்ட இருக்கு அதுல நெட்டு மாதிரி. அப்ப என்ன போது புளியப்போம். ஓகே வாங்க 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 பாருங்க. வா லுக் அட் எங்கட அப்பா. கவன கை வைக்காதீங்க. புளிஞ்சிட்டு பார்ப்போமா? புளிஞ்சிட்டு பார்ப்போம். வாங்க எப்படி இருக்கண்டு? சூப்பராக இருக்குங்க. வாவ் பெரிய ஐடியாப்பம் சொன்னீங்க ஆசைப்பட்டதுக்கு. எங்கட அப்பா பெரிய ஐடியா பண்ணிட்டார். சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? பக்கத்துல வேதித்து ஆசை என்னப்பா. அதான் எங்கடப்பா அவிச்சிட்டு சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். இங்கே வேறங்கோ சம்பளம் எப்படி இடிக்க போகிறோம். அதுவும் உங்கள் சத்தம் கேட்குமாண்டு கீழே சத்தம் கேட்குமா? எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்குது? சூப்பராக. இப்போ நாங்கள் கழுவிட்டேங்க. கழுவி நீட்டாக இருக்கிறா பிள்ளை. என்னோட ஒரு கழுவியே பழுதாக. அதான் ஒரு நீட்டாக இருந்தாலும் பிரச்சனை, நீட்டாக இல்லாட்டி இங்கே பாருங்க
வழியாக பொரிச்சாச்சு. இப்போ இந்த மைசானும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா என்ன? யா, என்ன செய்ய போகிறீங்க? அம்மாவுக்கு சம்பல் இடிச்சு தர போகிறீங்க. யா யா மைசான் அடிக்க ஓகே. இப்போ கொஞ்சம் இந்த இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போடுவோம், தேவையான உப்பு. இப்படி போட்டுட்டு இப்படி இடிக்க போகிறோம். ஏன் மைசான் இப்படி ஏன் இப்படி ஒரு கையால் மூடுறது தெரியுமா? மொத்தக்கு பாடு கண்ணுக்கு பட்டு விட்ருவோம். ஆனால் ஊருலையா நான் நிறைய இடி சமம். ஓ ஏலே இல்லை இல்லை என்னடா அது மீன் இழுக்கிற மாதிரி செய்கிற மாதிரி வேலை. எனக்கு ஊரில் இடிக்க சாப்பிடுவோம். இங்கே வேணும் இது குட்டி 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 இடி சாப்பிட்றது உடல் பெருசு வாங்குவோம். பெருசு எனக்கு ஆசைப்பட்டேன்னா அவருக்கு வாங்குவோம். நேரம் இல்லை போய் வாங்கும். இது எத்தனை வருஷம் தரும்? கடன் வருஷம் ஒரு 10-11 வருஷம் தானே தம்பி? கூட அதுக்கு இடிச்சு போட்டு இப்படி பொடிச்சுட்டு இப்படி இங்கோட்டா கண்டம்லாம் அப்படி போடும். சூப்பராக சார் வருங்க பார்த்தீங்களா? ஓகேங்க, இடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ எங்கள் இடி போட்டுட்டுங்க கொஞ்சம் சூப்பராக இடி போட்டுங்க. வெங்காயங்க சின்ன வெங்காயத்தை போட்டு இடிப்பான். இது உழைஞ்சி சின்ன வெங்காயம் போட்டு அவங்க முகத்தில் பறக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை, ரொம்ப கருவேப்பிலை போடுவோம். நான் கூட கருவேப்பிலை போடுறேன். நான் அப்போ தான் நல்லா இருக்க மாட்டேன் சொல்லி சின்ன வெங்காயம் அதோட கறிக்கு பட்டின வெங்காயம் ஒன்று இருக்குது. அதோட இன்றைக்கு சின்ன வெங்காயத்தில் இடி சாம்பார் இப்படி இடித்து போட்டு கொஞ்சம் சில இடங்களில் வெங்காயம் தெரியும் தான், பரவாயில்லை. வெங்காயம் தெரிஞ்சால் தான் ஜம்மியாக இருக்கும் சாப்பிடைக்கு, இடியப்பத்தோடு தொட்டு சாப்பிடைக்கு. இப்போ நாங்கள் இடித்து போட்டு நாங்கள் கொஞ்சம் தேங்காயும் போட்டு இடிக்கணும், கொஞ்சமாக போட்டு இடிக்கணும். அப்போ தான் எல்லாம் இடிபடும். எல்லாம் இடித்து போட்டு எப்படி சாம்பார் வந்து காப்போம் இன்றைக்கு. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? பெரிய இடியப்பம் பார்க்குறோம். இடியப்பம் வேண்டாலே ஒரு கஷ்டம், அதுக்குள்ளே பெரிய இடியப்பம் பார்க்குற சோமாரி. அதுக்காண்டி காய்ச்சி பிறகு சமைக்கிற சட்டி கையில் பட்டு ஆவி பட்டு இடியப்பம் பெரிய இடியப்பம் ஆவி பட்டா அடிச்சிடும். கையில் அப்புறம் எரிஞ்சு கொண்டு கொஞ்சம் ஓகே கொஞ்சம் முறைக்கி போய்க்கணுமே. அது பிறகு எடுக்க சரியாக இருக்கும். தட்டில் வைக்கணும், தட்டு. ஓகேங்க, இப்போ பெரிய இடியப்பத்தை இறக்க போகிறோமே. எப்படி என்று பாருங்க, கையில் வைக்க. லுக் அட் தட். ஆவி பறக்கும் திக்கடை சுடுதுங்கோ. இங்கே இங்கேங்க அப்படி இருக்கு. ஒன்று காணு அதுக்குள்ள பால் விட்டு சாப்பிட்றேன்னா சாப்பிடலாம். வடிவாக இருக்கு உண்மையா. இஞ்சி பெரிய இடியப்பம் பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு சொல்லி. இதான் ஒரு ஆளுக்கு, யாருக்கு? எங்கடா அப்பாக்கு. இது ஒன்று பெருசாக லைட்டப்பா இடியப்பம். ஓகே, உங்களுக்கு இது ஒன்று ஓகே. நோயினா அப்படின்ட்டு சொல்லக்கூடாது, பசிக்குதுன்ட்டு. இது உங்களுக்கு. அப்பா நானும் பாதி பாதி. ஓகே, 3 மாதிரி பாதி பாதி. ஓகே, இப்போ என்னண்டியான் சாப்பாடப்பா எங்கள்கிட்ட? இடியப்பம், பெரிய இடியப்பம் இல்லைங்க, சின்ன இடியப்பம். அது சிரிப்பு போய் சிரிச்சு வித்தியாசமான சிரிப்பு. இப்போ வேற வலிக்கிட்டு பெரிய இடியப்பம் சாப்பிட போகிறாங்க. இங்கே பாருங்க. அப்படியே 2 பேர் மசாலா சோஸை பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இது 2 பேர் வேணும் தூக்க. அப்பாவுக்கு இப்போ இது கொஞ்சம் குண்டான இடியப்பம். நோ 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 அப்பா கொஞ்சம் சின்னான. இங்கே காட்டுங்க இடியப்பம், இந்த பக்கம் காட்டுங்க. பாருங்க இடியப்பம்
அப்படி இருக்கு பிய போது கவனம் சாப்பிட்றத படுத்துற வாடன்னு ஓகே வெயிட் பண்ணுங்கப்பா இன்றைக்கு என்ன சாப்பாடு இடியப்பம் சம்பல் சொதி சம்பல் ஆமாம் இடி சம்பல் ஏன் இடி சம்பளமாக கணவன் என்ன இறால் குழம்பு 1 இயருக்கு மேலே என்னப்பா எவ்வளோ நாள் 1 இயருக்கு மேலே என்ன இந்த சம்பல் பக்கம் கடை டைமில் எப்படி இருக்க முடியாது என்னே ஐயோ அப்பா ஒரு வாய் சீத்திட்டாருங்க அப்போ அடுக்கைக்காம உங்களோட பிள்ளைகள் வழியால் நான் வேலை அடிக்கினேன் அப்பாவை தேடி ஏன்னா ஆமாம் அந்த சம்பளம் 100 பவுன் வேறும் உங்க பிள்ளைகள் வழியால் போனா என்ன அப்படியான தங்கமான பிள்ளைகள் அப்பா அப்பா வாங்க இன்னும் புறத்துக்கு போவோம் கடைக்கு போவோம் அம்மோளுக்கு போவோம் அந்த இடியப்பம் சம்பளம் பண்ணியாங்க சுமதி மதிய பிள்ளைகள் பழகிட்டு அப்படி இருக்கு கொஞ்சம் சூடு இடியப்பம் இல்லை அப்பா ஓகே அப்பா குழம்பு வைக்கிற இறால் பிரட்டை வெயிட் பண்ணுங்க இந்தியான் சாப்பாடு இறால் குழம்பு இடி சம்பல் என் சோதி என்ன அப்பா சாப்பிடுங்க அப்பா சாப்பிடுங்க அப்பா சாப்பிடுங்க சாப்பாடு சீத்திட்டீங்க இறால் குழம்பு சாம்பார் இறால் கும்பலம் முடியப்பம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி லைட்டான சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த இடியப்பம் வெங்கட பெரிய இடியப்பம் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கோ இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமாக எழுதுங்க அப்போ தான் எனக்கு இடியப்பம் எப்படி வந்ததுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குமே இன்றைக்கு இறால் குழம்பு இடி சாம்பல் சோதி எங்கள் ஊரில் குழம்புல சாப்பிட்ற மாதிரி கிடக்கு செம்மையாக இருக்கும் ஒரு நாளைக்கு மூளை விருப்பம் பண்ணால் அதே மாதிரி செய்து தரோம் கண்டிப்பாக வாங்கோ அந்த மாதிரி இருக்குங்கோ நீங்களும் சாப்பிட்ட தானே சொல்லுவீங்க நாங்களே சும்மா அந்த மாதிரி அது சொல்லக்கூடாது தப்பு அது நீங்களும் ஒரு நாளைக்கு சாமருக்கு சாப்பிடுவோம் சேர்ந்து இதோட இதை முடிச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்பேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்